ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால் இனி வரும் காலத்தில் நம்ம ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் ஒரு 100 ஷோர்ட்ஸை வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த 100 ஷோர்ட்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம அப்லோட் பண்ண போகிற மாதிரி இருந்தால் per டே வந்துட்டு 2 ஷோர்ட்ஸ் வீடியோ மாதிரி நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இருந்தால் இப்போ இன்றைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண மாதிரி இருந்தால் நைட் ஒரு 8 மணிக்கு ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அந்த வகையில் ஒரு நாளைக்கு 2 ஷோர்ட்ஸ் வீதம் நம்ம ஒரு 100 ஷோர்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கு நான் செய்கிறேன்னா இருந்தால் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஷோர்ட்ஸில் வியூஸ் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. இப்போ ஷோர்ட்ஸ் நம்ம போட்டோமா இருந்தால் இப்போ வியூஸ் வந்துட்டு அதிகரிக்கும். அதே போல் ஒரு மோட்டிவேஷன் நம்ம வாங்கணுமா இருந்தால் யூடியூப் தரப்புலேருந்து அதுக்கு நமக்கு 10 மில்லியன் ஷோர்ட்ஸ் நமக்கு 3 monthsக்குள்ளே தேவைப்படுச்சு. 10 மில்லியன் ஷோர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வி ஹேவ் டு கெட் ரைட். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்களாக இருந்தால் இப்போ நாம் வந்துட்டு ஷோர்ட் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும். சரியா? ஸோ இது ஆல்ரெடி இருக்கிற சேனல் வந்து ஸோ கொஞ்சம் பழைய சேனல்னா ஐ திங்க் இந்த 2025 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ண சேனல் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 68 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அது நமக்கு இங்கே அவசியம் இல்லை. நாம் என்ன செய்ய போகிற மாதிரி இருந்தால் இதை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வைக்கணும். சரியா? ஸோ இதில் எப்படியான வீடியோஸ் நான் போட போனால் இருந்தால் இப்போ நான் உங்களுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஃபேஸ் காட்டின மாதிரி ஒரு வீடியோ வந்து தான். சரியா? ஸோ ஃபேஸ் காட்டி ரேண்டமாக போட்ட வீடியோ உண்டு. ஸோ இப்படி தான் ஒரு என்ன சொல்கிற ஒரு வைரலாக போகிற கிளிப் எடுத்து அதுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ மேலே வந்துட்டு ட்ரெண்டிங்கில் போகிற கிளிப் வந்து நடுவில் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டோட ஆட் பண்ணிவிட்டு கீழே நம்மளோட சின்ன சைஸில் வந்துட்டு நம்ம ஃபேஷன் போட சரியா? ஸோ இப்படி தான் நம்ம வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு 100 ஷோஸை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். 100 ஷோஸ் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு 50 days அரௌண்ட் ஒரு 2 months மாதத்தில் இந்த ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த 2 monthsக்கு இடையில் வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நடக்குது, என்னென்ன ஏற்ற தாழ்வுகள் நம்ம சேனலுக்குள்ளே வருவது சொல்லி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விலாவாரியாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஐ மீன் பார்த்தீங்கன்னா இருந்தால் டெய்லியுமே வந்து நான் 2:30 நம்மளோட ஸ்ரீலங்கா டைம் வந்துட்டு 2:30க்கு ஒரு வீடியோவும் அதே போல் நைட் வந்துட்டு ஒரு 8க்கு வந்துட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த சேனலில். சரியா? ஸோ இந்த சேனல் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்துட்டு அந்த நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு போகிற வியூஸ் என்னென்ன அனலிட்டிக்ஸ் நமக்கு கிடைக்குன்னு சொல்லி பார்த்து அதை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களை நான் அப்லோட் பண்ணுவேன். டெய்லியுமே நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். நம்ம நீங்கள் பார்த்துருக்கீங்க யூடியூப் சேனலில் இந்த சேனல் தொடர்பான தகவல்களை. சரியா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நிறைய ரிசர்ச்லாம் நம்ம ஒன்றா பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த நீச் வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்லி தோணுதோ நீங்கள் அதை எடுத்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமெடி சேனல்ன்ற டைப்பில் கொண்டு போகிறேன். இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நல்ல ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு என்னென்னா அது ஃபுட்பால் சம்மந்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரி? அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது வந்துட்டு ஃபன்னி கிளிப்ஸ், அதே போல் அந்த டாக் வீடியோஸ், அந்த ஃபன்னி டாக் அப்படியே ஃபன்னி ஃபெயில்ஸ் சம்திங் அப்படி நிறைக்கும் தானே. ஸோ அந்த விஷயங்களையும் நீங்கள் எடுத்து நீங்கள் செய்யலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபேஸ் காட்டுன்ற அவசியம் இல்லை. சில கொஞ்சம் மோடிஃபிகேஷன் பண்ணி அந்த எடிட்டிங்கில் வந்துட்டு சின்ன இது பண்ணி கொண்டு போகலாம். இப்போ இதில் இருக்கிற டவுட் என்னென்னா இதுக்கு மோட்டிவேஷன் கிடைக்குமா? இப்போ மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்துட்டு என்னால் ஒரு 75% வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்றால் நம்ம ஃபேஸ் வந்துட்டு இருக்கிறதால ஸோ நம்ம அதை வந்துட்டு கொஞ்சம் சொல்லிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மற்றாக்களோட வீடியோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு நம்மளால் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம எடிட்டிங் ஸ்டைலை வந்துட்டு அதில் கொண்டு வர வேண்டியது. சரியா? ஸோ சும்மா அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறதுல வந்துட்டு எந்த வித பெனிஃபிட்டும் இல்லை. பட் மோரோவர் நம்ம அதில் ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ அந்த யூடியூப் சேனலில் அந்த வீடியோஸில் வந்துட்டு கொஞ்சம் எடிட்டிங்கில் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தால் ஓகே சான்ஸ் இருக்குது நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னிங். ஸோ மோட்டிவேஷனே கிடைக்கலங்கக்குள்ளே ஏர்னிங்கை பற்றி நம்ம கதைக்கக்கூடாது. பட் இருந்தும் சொல்கிறேன் என்னென்னா இப்போ நான் போடுற வீடியோஸை வந்துட்டு இந்தியாவிலேருந்து இல்லை பங்களாதேஷ், பாகிஸ்தான் அப்படியான இடத்துல வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. பெரிய ஏர்னிங் நமக்கு கிடைக்காது. கிடைக்கும், பெரிய ஏர்னிங் கிடைக்காது. இதே வந்து நம்ம போடுற கண்டென்ட் யூஎஸ், யூகே அப்படியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகுமா இருந்தால் அப்படியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு பார்க்கக்கூடிய கண்டென்ட் இருக்குமா இருந்தால் மேபி ஒரு நல்ல பெரிய இன்கம் ஒன்று கிடைக்கலாம் ஆஃப்டர் மோட்டிவேஷன். சரியா? அந்த அதே சமயம் வந்துட்டு நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்னென்னா மியூசிக் டீல்னு சொல்லி. ஸோ அந்த மியூசிக் டீல் சம்மந்தமாக நமக்கு நல்ல வீடியோஸை வந்துட்டு நம்ம இந்த சேனலில் வந்துட்டு அதுக்குரிய த்ரெஷ்ஹோல்டு வந்து நம்ம ரீச் பண்ணுறதுனால
இருந்தால் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ப்ளே பண்ணி பார்த்து அதுவும் இந்த மாதிரின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக எக்ஸ்ட்ரீம். ஸோ இது வந்து என்னன்னா நான் நேற்று வந்து அப்லோட் பண்ண ஒரு வீடியோ வந்து ஸோ 18 ஆயிரத்தி இந்த 18 வந்துட்டு நான் பார்த்த வீடியோ வந்து எடிட் இதில் நிறைய விஷயங்கள் கதைக்கு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இருந்தால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு எடிட் பண்ண போகிறாங்க எடிட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு நியூ ஜிமெயில் ஐடியில் எடிட் பண்ண இருக்கிறவங்க ஜிமெயில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய விஷயம்னா சர்டிஃபிகேட் வந்து அதில் வந்து சேனலுக்கு போகலாம். சேனலுக்கு வந்து ஃபீச்சர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இன்ஸ்டா பற்றி சைன் ஒரு ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் சரியா. ஸோ இதை செஞ்சுட்டு நீங்கள் டெய்லியுமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்கன்னா உங்களை இதை பொறுத்து சரியா நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டியை சரியா. ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து மட்டுப்படுத்திங்க. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. இந்தந்த இனி வரும் காலங்களில் இன்றைக்கி நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் 2:30 கொண்டு 8 நைட்டுக்கு 8 கொண்டு சரியா. ஸோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு டுமாரோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.